அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு தொழுகையை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாக இந்த நாள்லாம் பாத்தீங்கன்னா முசீபத் இறங்கக்கூடிய நாட்கள். அதனால அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடி அமல்கள் செய்யறத பத்தி நம்ம தொகுப்பா பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த ஒரு தொழுகை அப்படிங்கிறது இந்த நாள்ல தொழுகக்கூடிய தொழுகையாக இருக்கு. அந்த தொழுகை தான் சலாத்துல் இஸ்திகாரா தொழுகை. இது எப்படி தொழணும்னு பாத்தீங்கன்னா இது நஃபில் தான். இது 4 ரக்காயத்து நீங்க தொழுகணும். நீங்க குளிச்சுட்டு என்ன பண்ணணும்னா இந்த புதன்கிழமை நைட்டு வரை நீங்க எந்த டைமுக்குள்ளே வேணா கூட நீங்க என்ன பண்ணலாம், தொழுதுக்கலாம். முடிஞ்சா நம்ம லோகருக்கு முன்னாடியே முடிச்சிருங்க. முடியலன்னா நம்ம நைட்டுக்குள்ள என்ன பண்ணுங்க, இந்த தொழுகையை முடிச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி ஓதணும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரக்காயத்திலையும் எப்பயும் போல ஃபர்ஸ்ட் தக்பீர் கட்டி சனா ஓதிட்டு அல்ஹம் சூரா ஒரு முறை ஓதிட்டு நம்ம துணை சூறா ஓதுவோம்ல, அந்த துணை சூறாக்கு பதிலாக இதைதான் ஓதணும். அதாவது கௌசர் சூறாவை 17 முறை, இக்லாஸ் சூறாவை, இக்லாஸ் சூறானா குல்ஹுவல்லா வாஹத் அப்படின்னு சொல்லக்கூடிய சூறா, கௌசர்னா இன்னா அகத்தேனா கல் கௌசர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூறா, இன்னா அகத்தேனா கல் கௌசர் 17 முறை, குல்ஹுவல்லா வாஹத் அப்படின்னு சொல்லக்கூடிய இக்லாஸ் சூறாவை 5 முறை, குல் அஊது பிரப்பின் நாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூறாவை ஒரு முறை, குல் அஊது பிரப்பின் ஃபலக் அப்படின்னு சொல்லக்கூடிய சூறாவை ஒரு முறை. இதை ஒவ்வொரு ரக்காயத்துக்கும் ஓதணும். அல்ஹம் சூறாக்கு பின்னாடி இது அத்தனையுமே ஓதணும். மொத்தமா அது ஒரு 14, இது ஒரு 7 சேர்த்து நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு ரக்காயத்திலையும் ஓதணும். இதுல பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம ஓதக்கூடிய கௌசர் சூறாங்கிறது அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நினைவுபடுத்தக்கூடிய சூறாவாக இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாத்தீங்கன்னா எவ்வளவோ அருட்கொடைகளை உலகத்துல கொடுத்திருக்கான், வாக்கு உறுதிகளை கொடுத்திருக்கான். அதை நினைவுபடுத்தக்கூடிய சூறா. அடுத்தது இக்லாஸ் சூறாங்கிறது அல்லாஹ்வுடைய ஏக இறை கொள்கை சொல்லக்கூடிய, பறைசாட்டக்கூடிய, அவனுடைய சிஃபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூறாவா இருக்கு. அடுத்து அன்னா சூறா அப்படிங்கிறது மனிதர்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு கேட்கக்கூடிய சூறாவா இருக்கு. அடுத்து ஃபலக் அப்படிங்கிறது மனிதர்கள் மட்டும் இல்ல படைப்பினங்களுடைய தீங்கு, ஜின், ஷைத்தான், வானம், பூமின்னு சொல்லிட்டு இரவு பகல் அனைத்துடைய தீங்கிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சூறாவா இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு ரகாயத்துக்கும் ஓடுங்க. அதாவது 4 ரக்காயத்து கத்துறீங்கன்னா அல்ஹம் சூறாக்கு அப்புறம் ஒவ்வொரு ரக்காயத்திலையும் இதை ஓதிட்டு 4வது ரக்காயத்திலே எப்ப போல அத்தியாயத்தை ஓதி முடிச்சு சலாம் கொடுத்துடணும். சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கடைசியாக சலவாத்து 10 முறை ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க. உங்களுடைய துவா என்ன ஆகும், கபுலாக்கப்படும். உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும், தேவைகள் நிறைவேற்றப்படும். நான் ரொம்ப நாளா இந்த ஒரு தேவைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க இந்த தொழுகையை தொழுதுட்டு நீங்க கேட்டுக்கலாம். இதை பாத்தீங்கன்னா தொழுகை இருக்கிறவங்க மட்டும் தான் செய்ய முடியும். ஏன்னா இது தொழுகைக்குண்டான இபாதத் அப்படிங்கிறனால தொழுகை இருக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியும், இதையோடு செய்து விட்டு நீங்க கடைபிடிக்க முடியும். தொழுகக்கூடிய எந்த நேரத்துல வேணா நம்ம இதை செஞ்சுக்கலாம். தொழுக கூடாத நேரத்துல தொழுக வேண்டாம். மற்றபடி தொழுகையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த நேரத்துல வேணா இந்த ஒரு தொழுகையை நீங்க என்ன பண்ணலாம், தொழுது கொள்ளலாம். இன்னும் நிறைய பேர் ஷஃபர் மாதத்தை பத்தி கேட்கும் போது இந்த மாதத்துல நம்ம வீடு குடி போக கூடாதா, திருமணம் பண்ணக்கூடாதா, தொழில் ஆரம்பிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. அதாவது சஃபர் மாதம் அப்படிங்கிறது பண்டை காலத்துல ஆரம்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி இருந்த மக்கத்து காஃபிர்கள் அந்த மாதத்துல எந்த ஒரு நல்ல விஷயமும் பண்ண மாட்டாங்க. இது ஒரு முசீபத்தான மாதம் நினைச்சாங்க. ஆனா நபி அவர்கள் இந்த மாதத்தை ஒரு முசீபத்தான மாதம்லோ இல்ல இதுல எந்த ஒரு அமலும் செய்யக்கூடாதோ இல்ல எந்த ஒரு நல்ல விஷயமும் செய்யக்கூடாதோன்னு சொல்லிட்டு நமக்கு தடுக்கல. இதுல எல்லாமே செய்யலாம்னு சொல்லிதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாதத்துல எந்த நாள் வேணா எந்த நல்ல காரியம் வேணா நீங்க செய்யலாம். இந்த மாதத்துல இருக்கிற ஒவ்வொரு நாளுமே நமக்கு நல்லதுதான். எதுவுமே பாத்தீங்கன்னா அல்லாஹ் வித்தியாசமாக நம்மளை இது பண்ணல. இந்த நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய காலத்துல சில நிகழ்வுகள் நடந்திருக்குது அப்படிங்கறதுனால அதை நம்ம நினைவுபடுத்தும் போது நம்ம அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு கேட்டிருக்கோம். இந்த நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சில சமூகத்தினருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு, சில நபிமார்களுக்கு சோதனை வந்திருக்கு. அதனால இந்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பு கேட்கறதுக்கான நாள்னு சொல்லிட்டு ஒதுக்குவாங்க. தவிர மற்றபடி இதுவும் எல்லா நாளை போல ஒரு சாதாரண நாள் தான். எல்லா நாள்லயுமே அல்லாஹ் படைத்ததுதான் அப்படிங்கறதுனால அவன் நாடாத எந்த நல்லதும் நமக்கு வராது. நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி அதுல இருக்கக்கூடிய நல்லதை நம்ம அடையறது, கெட்டதை விட்டு பாதுகாப்பு பெறதும் அல்லாட்டதான். அதனால நீங்க எல்லா நல்ல காரியமும் இந்த மாசத்தில் செய்யலாம். சிலர் எல்லாம் சஃபர் மாதம் வந்தா காரியத்தை நிறுத்தி வச்சிருவாங்க. வீடு குடி போக மாட்டாங்க, தொழில் ஆரம்பிக்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாசம் போட்டுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்க எதையும் ஒதுக்கி வைக்க வேண்டாம் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லிக்கிறோம்.